ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் காயத்ரிஸ் கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 தாங்க பண்ண போகிறோம். கண்ட மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு மொறுன்னு காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறோங்க. பல ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு வாங்க போய் பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஒரு பெரிய புல்லை நான் பாதி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஒத்தையாக உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு ஒரு கப் பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, டேபிள் சால்ட். அதை ஆட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை போடுங்க. இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும். புழு நிறையா பூச்சியெல்லாம் உள்ளே இருக்கும் காலிஃப்ளவருக்குள்ளே. அதெல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோங்க. அதை வந்து ஒரு வடிகட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணி இது மாதிரி யூஸ் பண்ணி எடுங்கங்க. அப்போ தான் அந்த புழு பூச்செல்லாம் இருந்தால் நம்ம தண்ணியிலே போயிடும். நம்ம காலிஃப்ளவர் மட்டும் சூப்பராக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து 2 நிமிஷம் மட்டும் இது வந்து தண்ணியில் இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே விட்டால் காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துடும். எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதே இதில் 1.5 ஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் மைதா மாவு. இந்த 3 மாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் 1.5 ஸ்பூனுங்க. சோள மாவு, மைதா மாவு, கடலை மாவுங்க. இதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த காலிஃப்ளவர் 65 வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லலாம் சாப்பிட்டிங்கன்னா நிறைய சில்லி சாஸ் அதெல்லாம் சேர்ப்பாங்க, சோயா சாஸ்லாம். நம்ம இதெல்லாம் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு, இது வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மசாலாவில் வந்து எலுமிச்சை சாறு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு ஊற்றுங்க, போதும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை பேஸ்ட் மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நம்ம பூவில் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து காலிஃப்ளவர் எந்த கலர் பொடியும் சேர்க்கலைங்க. அதாவது கலர் கேசரி பவுடரெலாம் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் சக்தி மசாலா தனி மிளகாத்தூள் வாங்கி இதில் சேர்த்து பாருங்கள். அப்படி ஒரு கலராக ஆக்சுவலாக அதுலேயே அவ்வளோ கலர் இருந்துச்சு. நான் அதாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த எண்ணெயை வந்து இந்த யூஸ்க்கெலாம் நான் பண்ணுறது இல்லைங்க. அதனால் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒத்த காலிஃப்ளவராக எண்ணெயை நல்லா ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க. காலிஃப்ளவரை அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து போடுங்க. போட்டு உடனே கரண்டி விட்டு கிண்டாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பிரட்டி போடுங்க. காலிஃப்ளவர் உள்ள ஆக்சுவலாக வெந்திருக்கும். நம்ம சுடுதண்ணியில் வேக வைக்கிறப்ப 2 நிமிஷம் வெந்திருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து 2 நிமிஷம் இதில் திருப்பி போட்டால் போதும். நல்லா மொறுன்னு வந்துடுங்க. போடுறப்ப அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அனதர் சைடு வேகிறப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. எந்த மசாலாவும் உதிராதுங்க. சூப்பரான கலரோட, சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டோட சூப்பரான நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். என்ன கலரும் மொறுப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த கலர் பொடியுமே நம்ம ஆட் பண்ணல, நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணி பாருங்கள். அதில் நல்லா கலரும் காரமும் இருக்குது, நல்லாயிருக்கு. அதாங்க நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது சக்தி மிளகாத்தூள். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தனியாக அதுக்காகவே விற்கிதில்ல, கலருக்காகவே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் காரம்லாம் இருக்காது. அடுத்த பேட்ச் நான் போட்டேங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டலை, பிரியலை மசாலா. நல்லா மொறுன்னு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளெல்லாம் சாஃப்டாக நல்லா இருந்துச்சு காலிஃப்ளவர். இப்போ சீசனுங்க காலிஃப்ளவர். கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் ட்ரை பண்ணி தரலாம். லஞ்சுக்கு சைடிஷாகவும் தரலாங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. கடையிலலாம் வாங்காமல், எந்த கெமிக்கலும் கலக்காமல், எந்த மசாலா கண்ட மசாலாவும் கலக்காமல் சூப்பரான நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த பேட்ச் எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்து மொறுன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு தண்ணியில் போகிறப்ப ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. 2 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். புழுவெல்லாம் எடுக்கிறப்ப அந்த ஸ்டேஜில் மொறுன்னு நம்மளோட காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், வெளியே மொறுன்னு இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் 65 செஞ்சாச்சுங்க நம்ம.
பார்த்தீங்களா? நல்லா கலராகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. வாங்கி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட்டாக அதில் நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். சூப்பரான நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. வேறு ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் காயத்ரி.